ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. டுடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஓப்பன் ஆகும்போதே பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 46 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் வந்து 168 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்குது. நான் சொல்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 o'clock. நிஃப்டி பேங்க் வந்து 187 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 467 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்குது. பட் வந்து விப்ரோ இது டெக் மஹேந்திரா அந்த ரெண்டு ஷேருமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. பட் இவங்க டிசிஎஸ்லாம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 274 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட்டில் அந்த ஷிப் பில்டர்ஸ் கம்பெனி எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொச்சின் ஷிப்யார்டு எடுத்து பார்க்கும்போது 10% ஏற்றிருந்தாங்க. நெக்ஸ்ட் இவங்க கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் பார்க்கும்போது அவங்களும் 7% ரேலியா இருக்கு. அடுத்து பார்க்கும்போது மேசகான் டெக் தான் அன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் இவங்களோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது 17% ஒரே நாளில் ரேலியா இருக்கு. இன்னைக்கு மட்டும் 17% ரேலியா இருக்கு இந்த ஸ்டாக்கு. 5492 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது அக்டோபர் 2020 வந்து ஐபிஓ வந்திருக்காங்க. அந்த டைமில் இவங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 145 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ அந்த அக்டோபர் 2020 இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இயர்ஸே குறவாக தான் இருக்கு. 4 இயர்ஸ் கூட இன்னும் ஆகலை, கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அந்த 4 இயர்ஸுக்குள்ளே, அதாவது இந்த 4 இயர்ஸ் கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நியர்லி 3300% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஐபிஓ பிரைஸ் 145 ரூபா. இன்னைக்கு மார்க்கெட்டில் பிரைஸ் 5492 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே 17% ஏற்றிருக்காங்க. இந்த ஷேரு 1 லட்சம் கோடி அப்படிங்கிற மார்க்கெட் கேப்பில் அட்டைன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஷிப் பில்டர் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மட்டுமே 115% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 12 monthsல 280% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. இது பார்த்தீங்கன்னா மேசகான் ஷிப் பில்டர்ஸை பொறுத்தவரைக்குள்ள ஒரு பாசிட்டிவ் அப்டேட். பட் நான் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நம்ம கொச்சின் ஷிப்யார்டில் ரீசெண்டாக போட்டுட்டு டக்குனி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஸோ மேசகான் டாக் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் வாங்கியிருந்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிட்டர்ன், லெஸ் தேன் 4 இயர்ஸுக்குள்ளேயே ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேசகான் டாக்கை பொறுத்தவரைக்குள்ள ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎன்எக்ஸ் விண்ட் எனர்ஜி. இது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 13% ரேலியா இருந்து மேலே போயிருந்து. இந்த ஸ்டாக் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் குரூப் பார்த்தீங்கன்னா 900 கோடி வந்து ஒரு கேபிட்டல் இன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 900 கோடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோட்டர் குரூப் வந்து ஸ்டேக் சேல் பண்ணி தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதை வந்து 900 கோடியை கேபிட்டல் இன்ஃபியூஷன் பண்ணுறாங்க அந்த கம்பெனியில், ஐஎன்எக்ஸ் விண்டில். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 13% ரேலியா இருக்குது. நான் பார்க்கும்போது 11% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 158 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஐஎன்எக்ஸ் விண்டு. இது பார்த்தீங்கன்னா ஐஎன்எக்ஸ் விண்ட் எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே பவர் செக்டரில் வந்து அப்டேட் தான். சுஸ்லான் எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. சுஸ்லான் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த சைமன்ஸோட கமிசா பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களோட அந்த இந்தியாவோட விண்ட் பவர் செக்டரில் பார்த்தீங்கன்னா சுஸ்லானுக்கு ஒரு காம்படிஷனாக இருக்கிறது இந்த சைமன்ஸோட கமிசா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அதுவும் இந்த விண்ட் டர்பைன் மார்க்கெட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போகிறது சுஸ்லானுக்கு வந்து காம்படிஷனை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இவங்க சைமன்ஸோட கமிசா வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இந்த டர்பைன், அதாவது இந்தியன் விண்ட் பவர் டர்பைன் மார்க்கெட்டை வந்து அவங்க எக்ஸிட் பண்ணிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா சுஸ்லானுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக அமையுது. ஏன்னா காம்படிஷன் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த விண்ட் டர்பைன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்னும் இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது சுஸ்லானுக்கு. இது சுஸ்லானை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். சுஸ்லானோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 2% ரேலியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் சுஸ்லானோட ஷேர் பிரைஸ் 2% ரேலியா இருந்து 54 ரூபீஸ்க்கு மேலே பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்லலாம் பார்த்தீங்கன்னா 8 ரூபாய்க்கு வாங்கினா 41 ரூபாய்க்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் பக்கமே தலை வச்சு படுக்கல. ஸோ ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட்டாக தான் வந்திருக்கு சுஸ்லானில். இது சுஸ்லானை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல வந்து அப்டேட்டு. ஒன்று ஐடிசி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்டேட்ஸ் வந்திருக்கு. மோட்டிலால் ஓசல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசியை பற்றி சில பாசிட்டிவ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த ஷேர் 500 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்ஜெட் டைமில். ஸோ இந்த அப்கமிங் யூனிட் பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஐடிசி 500 போகுமா அல்லது பட்ஜெட்டுக்கு முன்னாடியே போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்க்கும்போது அவங்க பாசிட்டிவ் அப்டேட்டாக சொல்கிறது ஃபர்ஸ்ட் அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் டிமர்ஜ் பண்ணுறது ஐடிசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட கோர் பிஸ்னஸாக இருக்கிறதே சிகரெட்டும் எஃப்எம்சிஜியும் தான். ஸோ இந்த 2 செக்மெண்ட்டுமே நல்ல ஒரு ஸ்டெடி க்ரோத் காட்டுது. ரூரல் ஏரியாலும் சரி அர்பன் ஏரியாலும் சரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிமாண்ட் வந்து ரிகவரி ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப்எம்சிஜி செக்மெண்ட் வந்து ஒரு நல்ல க்ரோத் கொடுக்குது ஐடிசிக்கு. ஆனால் இதில் வந்து பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ரிசல்ட்ஸில் பார்க்கும்போது அவங்களோட பேப்பர் போர்ட் பிஸ்னஸும் சரி பேக்கேஜ் பிஸ்னஸும் சரி இந்த ரெண்டுமே கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ அதில் ஒரு கிராஜுவல் ரிகவரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்கரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லியிருக்கிறது ஐடிசியோட கேபிட்டல் எஃபிஷியன்சி மூலமாட்டு அவங்களோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அது மூலமாட்டு ஒரு ஹெல்த்தி சஸ்டைனபிள் டிவிடெண்ட் டீல் 3 to 4% வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராராட்டு இன்னொன்று நம்ம கவனிக்கணும், இதில்
கவர்மெண்ட் வந்து ஒரு சிகரெட்டுக்கு வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஐடிசி அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணதாலுமே ஷேர் ப்ரைஸ் டவுன் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஓவராலாக பொறுத்த வரைக்கும் அப்டேட் ஐடிசியில். பட் இப்போதைக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவங்களோட அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்டில் இவங்க வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸில் வந்து அதிக அளவில் ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ஐடிசிக்கு இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ மோர் ஓவராட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 429 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 430 போச்சு, அப்புறம் 429 ரூபாய்க்கு வந்திருக்கு. 423 ரூபாயே ரொம்ப நாள் இருந்தது. வேகத்தில் ஊந்து 430 வந்திருக்கு. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி 500 போகுதா ஐடிசி அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேரிகோ கம்பெனியில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா கயா அப்படிங்கிற ஒரு பர்சனல் கேர் ப்ராடக்ட் கம்பெனியோட வந்து ஒரு கொலாபரேஷனில் வராங்க. ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ இந்த கயா அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 75+ பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க அவுட் சைட் ப்ளஸ் வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கயா லிமிடெடுங்கிறது ஒரு ட்ரமாட்டாலஜிக்கல் சொல்யூஷன் ப்ரொவைடர் கம்பெனி. ஸோ இவங்களுக்கு கூட தான் இப்போ வந்து மேரிகோ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க மார்க்கெட்டிங், அதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கயாவுக்கு பார்த்தீங்கன்னா 75+ வந்து இந்த பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 2 கம்பெனிஸுமே இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு 2 கம்பெனிஸுமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேரிகோ கயா பிராண்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரில் வந்து அப்டேட். பேங்கிங் செக்டாரில் அன்னைக்கு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்ல தான் இருந்து. ஃபர்ஸ்ட் இந்த ஃபெடரல் பேங்க்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் ஃபின்டெக் பார்ட்னர்ஸை வந்து ஆன்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்குன்னா கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு வேண்டி தான். இது வந்து சித்ரா பானு கேஜி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் கண்ட்ரி ஹெட் ஃபார் ரீட்டைல் அசெட்ஸ் அண்ட் கார்ட்ஸ், அவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இவங்களோட கிரெடிட் கார்டு பிஸ்னஸை வந்து ஸ்லாப் பண்ணியிருக்காங்க, அதாவது ரெசிஷன் போட்டு கொஞ்சம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரோட அப்டேட்னால வந்து இப்போ அந்த இதில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட கிரெடிட் கார்டு பிஸ்னஸை மேலே கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த ரெகுலேட்டர்கிட்ட வந்து இவங்க 2 டைம்ஸ் போயிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ரெகுலேஷன் படி ரெகுலேட்டர் 2 டைம்ஸ் போயிருக்காங்க. அதாவது இவங்க கேட்டிருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே வாண்ட், அதாவது 2 முறை ரெகுலேட்டர் போய் உங்களுக்கு என்ன வேணும், அதாவது நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கிரெடிட் கார்டு பிஸ்னஸை மேம்படுத்துறதுக்கு வேண்டி இவங்க சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து சேல்ஸ் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கோ பிராண்டிங் பார்ட்னர்ஸ், அதாவது கோ பிராண்ட் பண்ணுறதுக்கு அந்த கிரெடிட் கார்ட்ஸ் கோ பிராண்ட் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. பட் நாட் ஃபின்டெக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபின்டெக் பார்ட்னர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 4 to 5 months பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட கிரெடிட் கார்டு பிஸ்னஸை இன்னும் மேம்படுத்த இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 300 பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்கானிக் கிரெடிட் கார்டு வெட்டிகளில் வந்து அந்த பேங்க் வந்து ஹையர் பண்ண இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 to 6 months ரீசெண்டாகிட்டு 140 150 பீப்புள்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்கானிக் கிரெடிட் கார்டு பிஸ்னஸுக்கு சம்மந்தமாட்டு. இந்தியாவில் அக்ராஸ் லொகேஷன் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹைதராபாத், டெல்லி, குஜராத் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரெடிட் கார்டு பிஸ்னஸை மேம்படுத்தி ஆர்பிஐயோட ரெஜிஸ்ட்ரேஷனை மறுபடியும் ரிவைவ் பண்ணி எடுக்கிறதுக்கு இது ஃபெடரல் பேங்க் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஸோ பட் வந்து அவங்க நான் ஃபின்டெக் பார்ட்னர்ஸை எதிர்பார்க்குறாங்க, ஃபின்டெக் பார்ட்னர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 180 ரூபா அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஃப்ளாட் ரேஞ்சில் நெகட்டிவ்ல இருக்குது ஃபெடரல் பேங்க். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட் ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒரு லாங் டேர்மும் ஹோல்ட் பண்ணுங்க ஃபெடரல் பேங்கை. இது ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் கொடுத்த அப்டேட் Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து 1% மேலே நெகட்டிவ்ல இருந்துச்சு. 208 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்களோட டோட்டல் டெபாசிட் வந்து 22.79% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது இயர் ஆன் இயர்ல, பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்த்தீங்கன்னா 1.5% டவுனு. பல்க் டெபாசிட் வந்து 31.6% இயர் ஆன் இயர் பேஸில் மேலே போயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 0.7% டவுனு. ரீட்டைல் டு டோட்டல் டெபாசிட் ரேஷியோ 69.1% இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து பார்க்கும்போது அந்த டைமில் 71.2% இருந்திருக்கு. நெக்ஸ்ட் காசா ரேஷியோ 33.4% இருக்கு இந்த குவார்டரில். அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 36% இருக்கு. முந்தின குவார்டரில் பார்த்தீங்கன்னா 37.1% இருக்கு. லோன் அண்ட் அட்வான்சஸ் அது பார்க்கும்போது அந்த லோன் புக்குன்னு சொல்லுவாங்க 21.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 0.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்கோட எல்சிஆர் வந்து பார்க்கும்போது 149.5% இருக்கு. கலெக்ஷன் எஃபிஷியன்சி இந்த குவார்டர்ல 98.5% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜூன் மந்த்ல. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதே மார்ச் 2000 முந்தின குவார்டர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முந்தின குவார்டர்ல 98.8% இருந்தது, இப்போ 98.5% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கலெக்ஷன் எஃபிஷியன்சி எமர்ஜிங் என்டர்பிரனர் பிசினஸ்ல பார்க்கும்போது மைக்ரோ செக்மெண்ட்ல 98.5% இருக்கு. நான் எமர்ஜிங் என்டர்பிரனர் பிசினஸ் செக்மெண்ட்ல 98.3% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது பந்தன் பேங்க் கொடுத்த Q1 பிசினஸ் அப்டேட். ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1% நெகட்டிவ்ல தான் இருக்கு. ரீசன் பார்க்கும்போது டெபாசிட் இயர் ஆன் இயர் பேஸ்ல மேலே போயிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல டவுன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா 5000 கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்டேட். அடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ்ல வந்து அப்டேட். இன்னைக்கு அதோட அப்டேட் கொடுத்துருக்காங்க Q1 பிசினஸ் அப்டேட். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 31% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3.54 ட்ரில்லியனா இருக்கு. அதே இயர் அகோ பீரியட்ல 2.70 ட்ரில்லியனா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த குவார்டர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 23,500 கோடி வந்து இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நியூ லோன் புக்ஸ் பார்த்தீங்கன்னா 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 10.97 மில்லியனா இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 9.94 மில்லியனா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் கொடுத்த அவங்களோட Q1 பிசினஸ் அப்டேட். ஸோ அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நியூ லோன் புக் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா L&T ஃபினான்ஸ்ல வந்து அப்டேட். இன்னைக்கு இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருந்து இவங்களோட Q1 பிசினஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்க்கும்போது 14,830 கோடியா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 33% growth காமிச்சிருக்கு சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. ரூரல் பிசினஸ் ஃபினான்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்க்கும்போது 5,770 கோடியா இருக்கு. ஃபார்மர் ஃபினான்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் 1,900 கோடி. அர்பன் ஃபினான்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் 6,040 கோடி. SME ஃபினான்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் 980 கோடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா L&T ஃபினான்ஸ்ல வந்தா Q1 பிசினஸ் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் இவங்க வேல்யூ ஆஃப் அக்யூட் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது 140 கோடியா இருக்கு. ரீட்டைல் லோன் புக் பார்க்கும்போது 84,440 கோடியா இருக்கு. 31% பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து L&T ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரீட்டைலைசேஷன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து 95% அப்ராக்சிமேட்லி இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 82% இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பண்ற கம்பெனி உங்க எல்லாத்துக்குமே தெரியும், கன்சியூமர் குட்ஸ் பிசினஸ், உமன் என்டர்பிரனர், ரியல் எஸ்டேட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் ஸ்மால் மீடியம் ப்ளஸ் வந்து லாங் டேர்ம் லோன்ஸும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 553 கோடி பண்ணியிருந்தாங்க, 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா L&T ஃபினான்ஸ் கொடுத்த Q1 பிசினஸ் அப்டேட். பார்த்தீங்கன்னா சூரியோடய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட் Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த ஷேர் பிரைஸ் 5% மேலே போயிருந்து. கிராஸ் அட்வான்சஸ் 9,037 கோடியா இருக்கு, 42% இயர் ஆன் இயர் பேஸ்ல மேலே போயிருக்கு. டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 46% வந்து இயர் ஆன் இயர் பேஸ்ல மேலே போயிருக்கு, 1,740 கோடியா இருக்கு. டோட்டல் டெபாசிட்ஸ் 8,137 கோடியா இருக்கு, 42% இயர் ஆன் இயர் பேஸ்ல மேலே இருக்கு. கிராஸ் NPA வந்து டிராப் ஆயிருக்கு 2.67% ஆட்டு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 2.80% இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சூரியோடய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த Q1 பிசினஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ்ல வந்து அப்டேட். மணப்புரம் ஃபினான்ஸோட MD பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு. ஆக்சுவலாக மும்பையில் வந்து ஒரு சி ஃபேசிங் அப்பார்ட்மெண்ட் வந்து 41 கோடிக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ்ல வந்து அப்டேட். ஸோ அதோட செல்லர் பார்த்தீங்கன்னா ரஹீகா டெவலப்பர்ஸ் அவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்காரு. இவர் 41.25 crores அப்படின்னு சொல்றாங்க. இது மணப்புரம் ஃபினான்ஸ்ல வந்து அப்டேட். இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட்ல தான் இருக்கும், ஹோல்ட் பண்ணுங்க. ஃபியூச்சருக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வேண்டிய ஸ்டாக் மணப்புரம் ஃபினான்ஸ். ஸோ ஹோல்ட் பண்ணுங்க மணப்புரம் ஃபினான்ஸ்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.